காலம் 9/5/2026. கிழமை சனி. நேரம் 7:30. கிரிங் 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 கிரிங். ஹா, யாரு? தர்மத்தாயின் தவ புதல்வா. ஏங்க, தர்மத்தாயின் தவ புதல்வன் அழைத்திருக்கிறார். என்னன்னு கேட்டுட்டுமா? காலையில் வரவும் பரிசொன்று காத்திருக்கிறது. தவ புதல்வா, கண்டிப்பாக வருகிறேன் தவ புதல்வா. நீ அழைத்து வராமல் இருப்பேனா? எனக்கு அழைப்பு வருது. என்னுடைய தர்மத்தாயின் தவ புதல்வர் என்னுடைய தலைவர் பேசுகிறார். உங்களுக்கு ஒரு பரிசு வச்சிருக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். தர்மத்தாயின் தவ புதல்வன் என்ன கூப்பிட்டுருக்காருங்க. நாளைக்கு எனக்கு ஏதோ பரிசு கொடுக்க போறாராமா. நான் கூட இப்படி ஒரு பேனாவோ கீனாவோ கொடுப்பாருன்னு தாங்க நினைச்சேன். இந்த பேனா வச்சு நான் என்ன பண்ணலாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேனுங்க. பேனா பேனா பேனா, கீனா கீனா கீனா. நான் கூட ஒரு பேனாகினா கொடுப்பாருன்னு நினைச்சேன். காலையில எந்திரிச்சிட்டும் ஒரே பேனா கனவோட தானுங்க இருந்தேன். தர்மத்தாயின் தவ புதல்வன் எனக்கு ஒரு பேனா கீனா கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். அட, சொல்ல மறந்துட்டேனுங்க. நான் கூட தேதி 9 ஆயி போச்சு, எங்க ஆத்தா வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமே, என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுக்கிட்டு இருந்தேனுங்க. 10ஆம் தேதி டானு வாடகை போடலன்னா வீட்டுக்காரங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு போடுவாங்க. ஹவுஸ் ஓனர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க. 10th அன்னைக்கு வாடகை ஹேஸ் டு சப்மிட். தர்மத்தாயின் தவ புதல்வனுக்கு இப்பதாங்க பிறந்தேன் நானு. ஏதோ 1.5-2 வருஷமா தாங்க நான் இங்க இருக்கிறேன். கருவறையில் இருந்து என் தாய் கூடவே தாங்க இருந்திருக்கேன். கருவறையில இருந்தப்ப கூட நான் வாடகை கொடுக்கலங்க. அதுக்காக தான் வீட்டு வாடகை கொடுத்து கழிச்சுக்கிட்டு இருக்கேங்க. பயங்கர பயங்கர டென்ஷனா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேனுங்க. அடுத்த நாள் காலையில பாக்குறேன், கண்ணியத்துக்குரிய காவல்துறை வண்டி வண்டிக்கு முன்னாடி வருது. பெட்ரோல்ன்றாங்க, வணக்க வைக்கிறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க. சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன். அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இப்படியே யோசிச்சுக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கேன். முன்னாடி போலீஸ் ஜீப்புங்க. ஐயோ, நாம என்ன தப்பு பண்ணிட்டோம், நமக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுங்க. பின்னாடியும் ஒரு போலீஸ் ஜீப்புங்க. சரி, அந்த ஸ்டேடியத்துக்கு போனோம்னா என்ன ஒரு கேவலம் எம்எல்ஏவா தான் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சங்க. ஆனா உள்ள போனா என் தர்மத்தாயின் தவ புதல்வன் அவரு முதலமைச்சராகிறதுக்கு பதிலா என்ன அமைச்சர்னு சொல்லிட்டாருங்க. சாரிங்க, அவரு முதலமைச்சருங்க, நான் அமைச்சருங்க. ஐயோ, சொல்ல மறந்துட்டேன், தேதி வேற 10 ஆயி போச்சு. ஆத்தாளுக்கு ரெண்ட் அனுப்பியிருப்பாரா இல்லையா? இனி என்னங்க பிரச்சனை? அவர் தான் அமைச்சராயிட்டாரே. இனி ஹவுஸ் ஓனருக்கு ரெண்ட லேட்டா கொடுத்தாலும் கொடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம். மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அதாவதுங்க, நம்ம தாவேகா அமைச்சர்கள், குறிப்பாக ராஜ்மோகன் என்கிற அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் எலெக்ஷன்ல அபிடவிட் தாக்கல் பண்ணிருப்பாங்க. அதை இவங்க எல்லாம் அப்பப்ப மறந்துடுறாங்க. அதுல கண்டிப்பா டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க சார், டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல முதல் வார்த்தை அதுதாங்க, ஆத்தாவுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அதுதான் என்னோட கஷ்டம் அப்படின்னு தான் முதல்ல எழுதி இருக்கிறாரு. மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இப்படிப்பட்ட சிக்கல்கள் நிறைந்த தமிழக அமைச்சர்களுக்கு மத்தியில் நம்ம ராஜ்மோகன் சார் எப்படி கடமையாற்ற போறாரு அப்படிங்கிறது தான் டாஸ்க். எனக்கு என்ன டவுட்னா, நம்ம ராஜ்மோகன் சாருடைய அம்மா எங்க குடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்க டவுட். கிட்டத்தட்ட மாசத்துக்கு 1,90,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காருங்க. இந்த 1,90,000 ரூபாயில இவரு அவரோட சாப்பாடு செலவு, அவரு செலவுன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 40 ரூபாய் செலவு பண்ணி மிச்சம் இருக்கிற காசு, அதாவது 1,50,000 ரூபாய்க்கு அவங்க அம்மா வாடகைக்கு வீட்டுல இருந்திருக்கணும். மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அதனாலதான் அவருக்கு அனுப்புறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கு. சரி, அது அவரு பிரச்சனை, நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு. ஆனாலும் அமைச்சர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. அது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கேட்டுடலாமா? மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, உங்க தளபதிய பத்தியும் உங்க தலைவரை பத்தியும் நீங்க எவ்வளவு வேணா புகழ்ந்து பேசலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்க அபிடபிட் தாக்கல் பண்ணதையெல்லாம் மறந்துட்டு பப்ளிக்ல பேசும்போது இப்படி எல்லாம் பேசிடக்கூடாது. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்படிப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஏப்ரல் 4ஆம் தேதியே முடிவாயிருச்சு, உங்களுக்கு எல்லாம் அமைச்சராவே தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது இதுல டவுட்டே இருக்காது. ஏன்னா வேற யாருமே இல்லைங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அப்படி இருக்கும்போது பேனா கீனா கொடுப்பாங்கன்னு தான் வந்தேன் அப்படிங்கிறது எதுக்கு இதெல்லாம்?
இன்னொரு விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க அந்த கட்சியினுடைய எம்சி கிடையாது. தமிழ்நாட்டுடைய மினிஸ்டருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் தொடர்பு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. தமிழ்நாட்டின் அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட மாதம் சம்பாதிக்கிறாருங்க. அப்படி சம்பாதிக்கிற பணத்துல அம்மாவுக்கு வாடகை கொடுக்க முடியாம உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. இப்ப யோசிக்கங்க, இந்த பொய்ய இவ்வளவு ஓப்பனா இருக்கிற இந்த பொய்ய இந்த தமிழக மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு அசிங்கங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து நீங்க ஒரு விஷயத்த கான்சியஸா யோசிச்சு பண்ணுங்க. எம்சி வேலை பண்ணாதீங்க. நீங்க ஒரு மினிஸ்டர், தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டர். உங்க தலைவர் உங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க தாவேகாவினுடைய தொண்டர் கிடையாது, எம்சி கிடையாது. நீங்க மினிஸ்ட்ரியில இருக்கீங்க. மினிஸ்டர் மினிஸ்டர் மினிஸ்டர்னு நீங்க டெய்லி காலையில எழுந்துச்சு கண்ணாடியை பார்த்தாது சொல்லி சொல்லி பாத்துக்கங்க. தாவேகாவினுடைய மினிஸ்டர் திரு ராஜ்மோகன் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையாலுமே எளிய பிள்ளையா இருக்கிற நீங்க அந்த இடத்துக்கு வந்ததுக்கு நாங்க எல்லாரும் மனசார வாழ்த்தத்தான் செய்யறோம். அதுக்காக இனிமேலும் எளிய பிள்ளையாவே இன்னும் இருந்துராதீங்க. போதும் உங்களுடைய நாடகங்கள் எல்லாம். உங்களுக்கும் உங்க கட்சிக்கும் இப்ப அரசமைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இனியாவதும் உங்க வேலைய, அதாவது உங்கள் அமைச்சர் வேலைகளை நீங்க பாருங்க. இனியாவதும் பொய் பேசாம, உண்மைக்கு மாறாக பேசாம, ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும், வேற யாருக்குமே சேராது. தமிழ்நாட்டுக்கு உண்டான அமைச்சர்களுக்கு இருக்க மரியாதைய காப்பாத்திருங்க. ஏதோ வடநாட்டுல இருக்கிற பிஜேபி மினிஸ்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அந்த இருக்கையில எழுதிருக்குங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க எளிய இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த வார்த்தைகளை நீங்க காப்பாத்த வேண்டியது வேலைகள் மூலியமா தான். வாழ்த்துக்கள். சீக்கிரமா உங்க அம்மாவோட வீட்டுக்கு வாடகையை அனுப்பி வைக்க நாங்க எல்லாரும் வாழ்த்துறோம். உங்க எம்எல்ஏ சம்பளத்துல இருந்து உங்க அம்மாக்கு சொந்த வீடு வாங்கி கொடுக்கறதுக்காகவும் நாங்க வாழ்த்துறோம். நீங்க வச்சிருக்கிற காரு ஃபோர்டு ஃபியோவுக்கும் வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல இருக்கிற நகை வெள்ளி எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இனியாச்சும் அமைச்சரா பேசுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும்தாங்க சேரும். நாங்களும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.